விடிய ஆட்சியில் அரசு ஊழியர்கள், மாற்றுத்திறனாளிகள், விவசாயிகள் என எல்லோரும் வீதிக்கு வந்து போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள நிலையில் டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்காக திமுக நீலி கண்ணீர் வடிப்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது இந்த செய்தி தொகுப்பு. விடியா திமுக என்றைக்கு தமிழகத்தின் ஆட்சி கட்டிலில் அமர்ந்ததோ அன்று முதல் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, போதைப்பொருள் நடமாட்டம் என்று ஒரு பக்கம் காவல்துறையின் கும்பகர்ண தூக்கத்தால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. மற்றொரு பக்கம் விடியா அரசின் வில்லங்கமான நடவடிக்கைகளாலும் கபலீகரங்களாலும் தமிழகமே போராட்டக்களமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது, இடைநிலை ஆசிரியர்களுக்கான சமவேளைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட அரசு பணியாளர்களின் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுவதாக மாய்மால தேர்தல் வாக்குறுதியை அள்ளி வீசி ஆட்சிக்கட்டிலில் அமர்ந்த விடியா திமுக அதன் பிறகு தேர்தல் வாக்குறுதியா அப்படின்னா என்ன என்பது போலவே நடந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக அரசு பணியாளர்கள் சங்கமான ஜாக்டோஜியோ தொடங்கி இடைநிலை ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைத்து துறை அரசு பணியாளர்களும் தங்களின் கோரிக்கைகளுக்காக தொடர் போராட்டங்களை நடத்தியபடியே உள்ளனர். இந்த போராட்டங்களை முடக்குவதற்காக கைது நடவடிக்கைகளையும் மிரட்டல் உத்திகளையும் பிரித்தாளும் சூழ்ச்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது விடியா திமுக அரசு. இதேபோல அரசு அலுவலகங்களில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு 1% இடஒதுக்கீடு வழங்குவதாக அளித்த தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றக் கோரி கடந்த 15 நாட்களுக்கு மேலாக சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியல், முற்றுகை என பல்வேறு வகை போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். அவர்களை கைது செய்து சென்னைக்கு வெளியே நள்ளிரவில் விட்டுவிட்டு வருவது, காட்டுமிராண்டித்தனமான கைது நடவடிக்கையில் ஈடுபடுவது என ஈரல் கெட்டுப்போன காவல்துறையாக அதிகாரிகளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ராயப்பேட்டை மருத்துவமனையில் தொடர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருப்பவர்களை முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை கண்டுகொள்ளவே இல்லை. இவர்களை மட்டுமல்லாமல் விவசாயிகளையும் இந்த அரசு வீதிக்கு வந்து போராட வைத்துள்ளது. கடலூர் மாவட்டத்தில் என்எல்சி நிறுவனத்துக்காக விவசாயிகளின் நிலங்களை பறித்து கொடுத்து தாரை வார்ப்பது, திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொழிற்பேட்டை என்னும் பெயரில் விவசாய நிலங்களை அபகரிப்பது, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பரந்தூர் விமான நிலைய திட்டம் பெயரில் ஆயிரக்கணக்கான விளைநிலங்களை அபகரிப்பது என்று திமுக செய்யும் நில அபகரிப்புகளுக்கு எதிராக விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வழக்கம் போல போராடுபவர்களை கைது செய்வதில் மட்டுமே மும்முரம் காட்டும் இந்த அரசு விவசாயிகளின் கஷ்டங்களையோ வாழ்வாதார பிரச்சனைகளையோ கண்டுகொள்வதாக தெரியவில்லை. இப்படி தமிழகத்தில் விவசாயிகளை கொந்தளிப்பில் ஆழ்த்திய திமுக அரசு டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தருவதாக இரட்டை வேடம் போட்டு நீலிக்கண்ணீர் வடித்திருக்கிறது. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்ற வார்த்தையை மட்டும் உதட்டளவில் சொல்லும் விடியா திமுக அரசு தமிழக விவசாயிகளை கை கழுவி விட்டு டெல்லி விவசாயிகள் மீது அக்கறை காட்டுவதாக பொய் நாடகம் நடத்துகிறது. நரியின் சாயம் வெளுத்து போச்சு என்பது போல திமுக நடத்தும் இந்த பாச மோச நாடகங்களை கேலிக்கூத்தாக பார்த்து கொண்டிருக்கும் தமிழக மக்கள் விடியா அரசுக்கு முடிவு கட்ட தயாராகி வருகிறார்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ராம்குமார்.